Hi guys, இது Cellcare Infotech நாய்க் பால் DC மிஷினில் 4.2 வோல்ட் 3 amps செட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஸோ இப்போ வந்து மொபைலில் பூட் கேபிளை மாட்டி பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து ஆம்பியர் வந்து 28 மில்லி ஆம்ப்ஸ் வந்து எடுத்து நீங்கள் பவர் பட்டன் விட்டோன்னா 0 ஆயிடுச்சு அப்படின்டா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் லைனில் வந்து ஷார்ட் இருக்கும். ஸோ ஃப்ளக்சுவேஷனை பொறுத்து நம்ம வந்து ஷார்ட்டாக இல்லை வந்து சிபியூவில் வந்து ஃபால்ட்டா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். ஃப்ளக்சுவேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சாகும் கண்டிப்பாக வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் லைனில் வந்து ஷார்ட் இருக்கும். ஸோ கெப்பாசிட்டர் அந்த மாதிரி காம்பனண்ட்டில் ஷார்ட் இருக்கும். ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக இருந்தால் சிபியூ ரீபால்வ் பண்ணால் இந்த ஃபால்ட் சரியாயிடும். பூட் கேபிள் மாட்டின உடனேயே பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமலேயே வந்து 0.001 மில்லி ஆம்ஸு 0.001 0.002 0.003 வரைக்கும் இது போகலாம். ஸோ இந்த மாதிரி மில்லி ஆம்ஸ் எடுத்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமலேயே பூட் கேபிள் மாட்டின உடனே ஆட்டோ ஆம்பியர் கன்சியூம் பண்ணிச்சாக்கும். இது வேறு எங்கேயுமே இல்லைங்க, பவர் ஐசிக்குள்ளே ஷார்ட்டு. ஸோ பவர் ஐசியை வந்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதுலேயும் இதே மாதிரி தான் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து பவர் ஐசியை வேறு ரீப்ளேஸ் பண்ணி புது பவர் ஐசி போட்டு பாருங்கள். இன்னொரு ஈஸி மெத்தடு, பவர் ஐசியை கழட்டிட்டு திரும்ப வந்து நீங்கள் பூட் கேபிளை மாட்டி பாருங்கள் ஆம்பியர் வந்து கன்சியூம் பண்ணுதாண்டு. ஸோ கன்சியூம் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து 100% வந்து பவர் ஐசியில் தான் கம்ப்ளைண்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறலாம். ஸோ நியூ பவர் ஐசி போட்டிங்களாக்கும் 100% வந்து ரெடி ஆயிரும். இது குவால்காம் ஃபோனில் அண்ட் சாம்சங்கில் இந்த ஃபால்ட் வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க 120லேருந்து 149. சில மொபைல் வந்து 200க்கு உள்ளேயே, அதாவது 190 198 இந்த மாதிரி 200க்கு உள்ளேயே ஸ்டக் ஆகி நிற்கும். ஸோ இது வந்து ரேம் நாட் கனெக்டட், ரேமோடைய பேடு வெல்டிங்னால ரேம் வந்து ஒழுங்காக கனெக்ட் ஆகுறதுனால வர இஷ்யூ. இது குவால்காம் ஃபோனாக இருந்தால் ஆட்டோ போர்ட் எடுக்கும். கம்ப்யூட்டரில் மாட்டி பார்த்தா நம்மளுக்கு தெரியும் 9008 குவால்காம் போர்ட் எடுக்கும். இதுவே எக்ஸினோஸாக இருந்தால் கம்ப்யூட்டரில் மாட்டும் போது யூஎஸ்பி நாட் ரெகக்னைஸ்டு அப்படிங்கிற அந்த மெசேஜை வந்து உங்களுக்கு காமிக்கும். இது வந்து 100% வந்து ரேம் வந்து ஒழுங்காக கனெக்ட் ஆகாததுனால வர இஷ்யூ. ரேமை கழட்டி சிபியூவை கழட்டி ரீபால் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணமாக்கு இந்த ஃபால்ட் வந்து கரெக்ட் ஆகிடும். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே 148 150 சில மொபைல் வந்து 200 வரைக்கும் போகும். பவர் பட்டனை ரிலீஸ் பண்ண உடனே 0 ஆயிரும். ஸோ இது வந்து 100% வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூனால இந்த ரீடிங் வந்து காமிக்கும். நீங்கள் வந்து ஃப்ளாஷ் பண்ணிங்களாக மொபைல் வந்து 100% ஆன் ஆயிரும். ஸோ வந்து 50லேருந்து 200 வரைக்கும் மொபைலுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி வந்து ரீடிங் வந்து காமிக்கும். ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூ. பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து 0.005 0.004 இந்த மாதிரி வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்ட உடனே 0 ஆயிடுது மில்லி ஆம்ஸ் எடுத்து அப்படின்டா இது கண்டிப்பாக வந்து பக் லைன் இல்லாக்கட்டி எல்டிஓ லைனில் வந்து மிஸ்டேக்கு. ஸோ பக் காயிலையும் எல்டிஓ காயிலையும் நீங்கள் செக் பண்ணிங்களாக்கும் அதில் வந்து லைன் மிஸ் ஆகிருக்கலாம், இல்லை வந்து காயில் டேமேஜாக இருக்கலாம். ஸோ அந்த இஷ்யூனால் 0.005 இது மாதிரி ஆம்பியர் எடுத்து பவர் பட்டனை விட்டவுடனே 0 வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பக் லைன் எல்டிஓ லைனை வந்து செக் பண்ணி பாருங்கள் மல்டிமீட்டரை வச்சு சர்க்கியூட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு காயில் வந்து மிஸ் ஆகிருக்கும் அல்லது வந்து வேலை செய்யாமல் இருக்கும். ஸோ அந்த இஷ்யூனால தான் உங்களுக்கு இந்த ரீடிங் வந்து காட்டுது. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பூட் கேபிள் மாட்டின உடனே வந்து வோல்டேஜும் டவுன் ஆகும், ஆம்பியரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து விபிஹெச் லைனு இல்லாக்கட்டி விபேட் லைனில் வந்து ஷார்ட்டு, விபிஹெச் லைன் அல்லது விபேட் லைனில் வந்து ஷார்ட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து ஷார்ட் கில்லர் யூஸ் பண்ணியும் ரிமூவ் பண்ணலாம். அப்படி இல்லைண்டா நீங்கள் இதே டிசி மிஷினில், நான் யூஸ் பண்ணுற கொராட் டிசி மிஷின், இதே டிசி மிஷினில் வந்து 5 வோல்ட் 5 ஆம்பியர் வச்சு எங்கே ஷார்ட் இருக்குதோ அதையும் ரிமூவ் பண்ணிக்கிறலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரோசின் ஸ்மோக் அப்ளை பண்ணி எந்த பார்ட் ஹீட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சி ஸோ நீங்கள் வந்து அந்த ஷார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியாக. பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க பூட் கேபிள் மாட்டி 0.640 641 இந்த மாதிரி வந்து மில்லி ஆம்ஸ் எடுக்குது அப்படின்டா கண்டிப்பாக வந்து மொபைலில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஷார்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பூட் கேபிளை மாட்டி பவரை ப்ரெஸ் பண்ணி எந்த இடத்துல வந்து ஹீட்டு காட்டுதோ அந்த இடத்துல உள்ள காம்பனண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிங்க இல்லை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த ஷார்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இது வந்து மைனர் ஷார்ட்டு. ஸோ இது ஷார்ட்னால வர்ற ரீடிங்கு. பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க 105
4. ஆக்சுவலாக இதை நல்லா கவனிக்கணும். 50ல இருந்து 120க்கு கீழே, ஸ்டார்டிங் 50ல இருந்து 120க்கு கீழே மில்லி ஆம்பியர் எடுத்து அப்படியே ஃபோன் இது ஆம்பியர் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு, பவர் கீயை ரிலீஸ் பண்ணாலும் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது ஆம்பியர் அப்படின்டா இஎம்எம்சி அண்ட் யூஎஃப்எஸ் இதில் வந்து ஹெல்த்து பேட் ஹெல்த் இருக்கிறதுனால இந்த ஃபால்ட் வரலாம். நீங்கள் வந்து ஹெல்த்து செக் பண்ணி பாருங்கள், யூஎஃப்எஸ் ஆர் இஎம்எம்சி எனி ஹெல்த் ஓகே, ஹெல்த் கண்டிஷன் ஓகே அப்படின்டா நீங்கள் வந்து ஃப்ளாஷ் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு வந்து 100% இந்த ஃபால்ட் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ 50லேருந்து 120க்கு கீழே 118 119 அதுக்கு கீழே இருந்துச்சாக்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த ஃபால்ட்டு தான். பவர் கீ ப்ரெஸ் பண்ண உடனே ஆம்பியர் வந்து 0.002 0.003 இது மாதிரி வந்து ஆம்பியர் எடுக்கும். நீங்கள் பவர் கீயை வந்து ரிலீஸ் பண்ண உடனே 00க்கு வந்துடும். இது வேறு எங்கேயுமே இல்லைங்க, சார்ஜிங் ஐசி கம்ப்ளைண்ட்டு. இதை சார்ஜிங் ஐசின்னு சொல்லலாம், டிசி டு டிசி கன்வெர்ட்டர் ஐசின்னு சொல்லலாம், இல்லை பிக்யூ ஐசின்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் சார்ஜிங் ஐசி, ப்ரைமரி ஐசி இருக்குல்ல, சார்ஜிங் செக்ஷனில் போகிற ப்ரைமரி ஐசியில் வந்து வேலை செய்யாததுனால, வீணாக போனதுனால இந்த ஆம்பியர் வந்து கன்சியூம் பண்ணும். நீங்கள் சார்ஜிங் ஐசியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்களாக்கும் 100% இந்த ஃபால்ட் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு உள்ள கம்ப்ளைண்ட் வந்துச்சாக்கும், இந்த ரீடிங் எடுத்துச்சாக்கும் நீங்கள் வந்து எங்கேயுமே தேட தேவையில்லை, நேராக சார்ஜிங் ஐசியை வந்து மாற்றி விட்ருங்க, உங்கள் மொபைல் வந்து ஆன் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.